வணக்கம் மக்களே, குட் மார்னிங். பாருங்க, ஒரு நிமிஷம், 2 ரூபா வந்து ஒட்டியிருக்கு. குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல டே 2. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே எடுத்து தங்கியிருப்போம். சென்னையிலேருந்து கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா நம்ம 520 கிலோமீட்டர் சம்திங் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்திருப்போம். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஆல் இண்டியா ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாறை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாறை போகிறோம். பூம்பாறை போயிட்டு அங்கே முருகன் கோயில் இருக்கு, குழந்தை வேலப்பர் முருகன் கோயில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போவோம். அதுக்கப்புறம் பூம்பாறை கிராமத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூம்பாறையில் நடக்கிற அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோவில் எடுக்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் கூக்கல் கிராமம், அதுக்கப்புறம் இங்கே என்னென்னலாம் சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சீரீஸில் வந்துட்டு இருக்க போது பேச முடியலங்க. செம்ம குளிர். நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா கை க்ளவுஸு தூங்க பாருங்க. நேற்று நைட்லாம் இந்த க்ளவுஸை போட்டு தான் நைட்டு பருத்தே கிடந்தேன். கையில் சரியாக கூலிங் ஏறுது. சரி, ஓகேங்க. சரி, நான் அப்படியே மோட்டோ லைக்கிங் செட்டப்பில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பகல்லே வந்து நல்லாவே குளிராக இருக்குங்க. நம்ம டெக்லஸ் வந்து தான் இருக்கோம். ஸ்டார்ட் ஆகுவானா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போயிட்டு பார்த்தீங்களா டேங்க் ஃபுல்லாக காட்டுது. இது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியுதா தெரியல, கோல்டன் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூம்பாறை போவோம். ஸோ நிறைய சொல்ல வேண்டியது இருக்குங்க. நேற்று வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம சென்னையில இருந்து பார்த்தீங்கன்னா இங்க கொடைக்கானல் வந்திருப்போம். ஒரே வீடியோ தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக சொல்லியிருப்பேன், ரிசப்ஷனில் தான் நான் படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 250க்கு ரிசப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம குளிர், தாங்க முடியல. ஸோ அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஊர் அண்ணன். அவர் வந்து நீ வந்து ரூம்லேயே படுத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்லேயே கூட்டு படுக்க வச்சுட்டாருங்க. நானும் அண்ணன் தான் படுத்திருந்தோம் நைட்டு அந்த ரூம்ல. கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லை? அண்ணா என்னண்ணா இருக்கு? தோசை எவ்வளோண்ணா? தோசை 50 ரூபாய். ஒரு தோசை கொடுங்க சாப்பிட. வியூ பார்த்தீங்களா? செம்மையா இருக்குல்ல? இதாங்க கொடைக்கானல் சிட்டி. நம்ம இது வந்து கரெக்டாக அங்கே இருக்கு நம்ம லாட்ஜ். நம்ம லாட்ஜ் பேர் பார்த்தீங்கன்னா கிளாசிக் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தாங்க சாப்பிட்டோம். கோல்டன் மெஸ் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ணன் தாங்க நான் சொல்லியிருந்தால நம்ம இருக்காரு, அவர் தான் நம்மளை தங்க வச்சிருந்தாருண்ணே. சரி, ஓகே, நான் பூம்பாறை போயிட்டு அதுக்கப்புறம் வரேன். இது வந்து தமிழ்நாடு வனத்துறை ஆஃபீஸ் இங்கே தாங்க இருக்கு கொடைக்கானல். அது பக்கத்துலேயே வந்து கோல்டன் மெஸ். ஸோ வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. சட்னி சாம்பார் நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நிறைய பேச வேண்டியது இருக்கு. போ பேசுகிறேன். பூம்பாறை மேப் போட்டு நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து வந்து 23 என்னமோ காட்டுச்சுங்க. 20 கிலோமீட்டருங்க கரெக்டா. இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குங்க. பெட்ரோல் எவ்வளோன்னு சொல்லிட்டு விசாரிப்போம். இந்தியன் ஆயில் இருக்கு. பெட்ரோல் வந்து இன்னும் 1 ரூபா 2 ரூபா தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொன்னாங்க. நான் வந்து சரி ஒரு 5-6 ரூபா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். போன வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்குங்க அந்த வீடியோ. சூப்பரா இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் விஷயம்லாம் நிறைய நடக்கும். நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். மைக் சொல்லியிருக்கேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரே ரோடு தாங்க. அப்படியே போக வேண்டியதான். 20 கிலோமீட்டர் பூம்பாறை. நம்ம ஸ்ட்ரைட்டா எங்க போறோம் அப்படின்னா பூம்பாறை முருகன் கோவில், குழந்தை வேலப்பர் கோயில். அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க கொடைக்கானல் லேக்கு. போட்டிங்லாம் ஆரம்பிக்கல போல. பூம்பாறை 19 கிலோமீட்டர், மன்னவன் ஒரு 32. பையன் ரொம்ப திணறாங்க. இங்க வருங்க, வானிலை ஆய்வுக்கூடம் 300 மீட்டர்ல இருக்கான். ஸோ நம்ம போயிட்டு உள்ள போக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே தாங்க இருக்கு அந்த சூரிய ஆராய்ச்சி கூடம், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட இது மியூசியம். நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது போவாங்க. இப்போ வந்து நம்ம பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போவோம். லொகேஷன் பார்த்தீங்களா? சரி குளிர். இந்த குளிர்ல நொங்கு கட்டிட்டு வந்து வித்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒத்துக்குங்க. ஏன்னா இப்போ நான் வந்து நேற்று பார்க்குறேன். நான் வந்து கையில் க்ளவுஸு, டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மேலே இந்த ஜாக்கெட்டு இதெல்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா சாதா ஒரு சட்டை இருக்குல்ல, இந்த தின்னா இருக்கும் பாருங்க, ரொம்ப மெல்லிசா, அந்த சட்டையை போட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. வண்டியில் நடந்தா கூட பரவாயில்ல, வண்டியில் சுற்றும் போது பயங்கரமாக குளிரும். அவங்களுக்கு தான் பழகிருச்சு. இன்னும் ஒரு 2 நாள் இருந்தோம் அப்படின்னா இந்த ஜாக்கெட்லாம் தேவையில்ல. உடம்பு பார்த்தீங்கன்னா தானாகவே அடாப்ட் ஆயிடுங்க.
இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம எவ்வளவு நேரம் ஓட்டு வந்திருக்கோம் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஓட்டு வந்திருக்கோம். 20 நிமிஷம் வந்து 7 கிலோமீட்டர் தான் ஓட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஹில் ஸ்டேஷன்ல ரொம்ப ரொம்ப டைம் எடுக்குங்க ஹில் ஸ்டேஷன்லலாம். அப்பா நம்ம வண்டி வேற சிங்கிள் சிலிண்டரு வண்டிங்களா. ஸோ வந்து மேலே வந்து ஏர் ப்ரெஷர் காரணமாக இந்த இதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. போன தடவை வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாறையிலலாம் பயங்கரமா தண்ணி அப்படியே தண்ணி ஊத்திட்டு இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா குளிர் பயங்கரமா அடிக்குது. அப்பா மாமா பெரிய பள்ளம் எப்பா. ஃபுல்லாகவே பைன் ஃபாரஸ்ட் தாங்க எப்பா. அப்பா வெயில் அப்படிங்கிறது அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அங்க பாருங்க அப்பா, கை பார்த்தீங்களா எப்பா. கை வந்து அப்படியே ஒரு மாதிரி தோல்லாம் இதாயிடுச்சுங்க, இழுக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கரெக்டாக 7 கிலோமீட்டர் இருக்கு. தலைப்பாரிய ரீசன் ரோடு பார்த்தீங்களா எப்படி வளைஞ்சு 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 போகுதுன்னு. இங்க இருக்காரு நம்ம குழந்தை வேலப்பர். ஸோ கோயில் வந்து செம்ம ஃபேமஸ்ங்க. சென்னையில் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வராமல் இருப்போம். இங்கே வந்து எப்படா வெயில் அடிக்கும் எப்படா வெளில வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கொடைக்கானல் வந்து நான் இப்பதான் இவ்வளவு குளிர் அடிக்குது அப்படின்னு கேட்டேன். எப்பவுமே இப்படிதான் குளிர் அடிக்குமா. இந்த இது இருக்குல்ல மார்ச் ஏப்ரல் அப்போ மட்டும் வந்து குளிர் கொஞ்சம் கம்மியா இருக்குமா. மற்றபடி பாத்தீங்கன்னா எப்பவுமே குளிர் இப்படிதான் இருக்குமா. ஹார்ட் பலவீனமானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இத பார்க்காதீங்க. ஏன்னா நான் பாட போறேன். மின்னலை பிடித்து மேகத்தில் நனைத்து மேகத்தில் நனைத்து பெண் நெஞ்சு விட்டு விட்டான். இப்படி இன்னொரு பெண்மையை படைக்க தன்னிடம் கற்பனை தீந்ததை எண்ணி தன் பிரம்மனும் மூச்சையுற்றான். ஐயோ தனனனான 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 தனனனான. இங்க வந்து ஒரு போர்டு இருக்கு, பழனி கோவில் எழில்மிகு தோற்றம். இங்க இருந்து பார்த்தா பழனி கோவில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. போன தடவை வந்தப்போ பார்த்தாங்க. ஸோ அங்க நின்று தான் பார்க்கணும். வண்டி நிப்பாட்டு போயிட்டு பார்ப்போமா. எப்பா போன தடவை வந்தப்போலாம் செம்ம கூட்டம். இந்த தடவை கூட்டமே இல்லை. கையை அப்படியே இரும்போட ஒட்டுதுங்க, அந்த மாதிரி ஃபீலா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா தான் பழனி கோயில் தெரியும் அப்படின்வாங்க. எங்க ஸோ அங்க இருக்குல்ல, அதான் நினைக்கிறேன். இருங்க நான் உங்களுக்கு வந்து செல்லில் ஜூம் பண்ணி காட்டுறேங்க, கேமராவில் தெரிய வாய்ப்பே இல்லை. ஸோ வந்து இதோ வந்து கரெக்டாக நடுவில் தெரியுது இல்லை, கரெக்டாக நடுவில் இருக்கு பாருங்க. இதோ இந்த 3 மலை இருக்குல்ல, இந்த 3 மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குல்ல, அதுதான் வந்து இது பழனி கோயில். ஸோ மக்களே செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க கையெல்லாம் வந்து அப்படியே விரைக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாறை முருகன் கோயிலுக்கு, சூரியன் இந்த சைடு இருக்கா, இன்னும் பார்த்தீங்கன்னா பூம்பாறை முருகன் கோயிலுக்கு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. கோவில் எங்க இருக்கு? நடுவில் கோயில்ல இருக்கிற மாதிரியே தெரியல, ஃபுல்லாவே வீடு தாங்க. அங்க ஒரு மசூதி இருக்கு, அங்க ஒரு கோயில் இருக்கு. ஸோ அந்த கோயில் தான் நினைக்கிறேன், குழந்தை வேலப்பர் கோயில்னா இந்த கோயில் தாங்க நினைக்கிறேன். இங்க ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இங்க காட்டேஜ் ரெடி பண்றாங்க. எல்லாமே வந்து டூரிஸ்ட்க்கு தேவையான கடை எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. ஆனால் கூட்டமே இல்லை, சுத்தமாக கூட்டம் இல்லை. பரவாயில்லைங்க, கூட்டமே இல்லையா, நம்ம போயிட்டு ஈஸியாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம். சாமி பார்க்க எப்படி போகணும் தெரியலையே, எப்படி போகணுமா ஐயா? சாமி பார்க்க எப்படி போகணும்? ஆனா இந்த பூண்டு விளையிற இடத்துக்குலாம் போக முடியுங்களா இதுங்களா? ஸோ மக்களே வந்துட்டோங்க. இந்த இது பூண்டெல்லாம் விளையிற இடம் இருக்குல்ல, விவசாயம் பண்ற இடம், அது வந்து ஒரு அண்ணன் கேட்டேன். அவர் வந்து சொன்னாரு ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுத்த மீனாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா வந்தாச்சு. செப்பல் வந்து இங்கே கழட்டி விட்டு போயிடுமா, நிலத்துல காலை கூடாது பாருங்க. இதான் விவசாயம் பண்ற இடம். இது வரையும் வந்து எல்லாருமே அப்படியே காட்டிட்டு அப்படியே போயிருப்பாங்க. பூம்பாறை அப்படின்னா பூம்பாறை விவசாயம் பண்ற இடம். அப்படியே சுத்தி ஃபுல்லா விவசாயம் தாங்க. ஒரு குதிரை நிக்குது பாத்தீங்களா, செமையா இருக்குல்ல.
பாட்டி எப்படி கீழே வருது? எப்பா இப்போ செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க தரைய. இப்படிதான் அங்க ஃபுல்லா இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பியா? இல்ல இல்ல. நான் வந்து இது யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன். யூடியூப் பார்ப்பாங்கல்ல செல்லுல, அதில் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதான் கொடைக்கானல் வந்தேன். நீ வந்து இல்லை நான் இப்போ தான் சாப்பிட்டேன். இல்லை இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். கோயிலுக்கு இப்போ தான் போயிட்டு வரேம்மா. அதான் இங்கே இந்த நேரத்தில் இல்லைம்மா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் இட்லி. இல்லைம்மா இப்போ தான் சாப்பிட்டேன். என்னன்னா அதான் இந்த நிலத்தை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் ஃபுல்லா. பாட்டி இந்த மலைப்பூண்டு எவ்வளோ நாள் ஆகும் முளைய? 100 நாள் ஆகுங்களா? சரி ஓகே, அப்படியே போய் பார்த்துருக்கீங்களா? சரிங்க. சரி ஓகேங்க. இங்கே வந்து அப்படியே மலைப்பூண்டு அது ஆஞ்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. தான் அந்த இது பாருங்க. இந்த சைடு ஃபுல்லாக வீடு, இந்த சைடு ஃபுல்லாக விவசாய நிலங்கள். இதுதான் வந்து பூண்டுன்னு நினைக்கிறேன். தாத்தா இது பூண்டுங்களா கீழே போட்டிருக்கிறது? இதுதான் வந்து பூண்டுங்க, மலைப்பூண்டு. வா இந்த ஃப்ரேம் பாருங்க, ஃப்ரேம் பாருங்க ஜி, அந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதாங்க, இறங்கிட்டாங்க. ஒரு கிலோ கம்பி வேலி அது வந்து அந்த அண்ணன் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு, அப்படியே இறங்கிட்டோம். இதுதான் வந்து ஃபுல்லாக பூண்டு தெரியுதுங்களா? கொடைக்கானல் மலைப்பூண்டு. அதுதான் வந்து கேரட்டு. நம்ம வந்து கேரட்டை பார்க்க போவோம். இப்போ கேரட் தோட்டங்க, கொடைக்கானல் கேரட் தோட்டம். தெரியுது பாருங்க கேரட். நம்ம வந்து ஒன்று பிடிங்கி பார்ப்போமா? இதை பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க கேரட்டு. வந்து இந்த கேரட் வந்து கழுவி சாப்பிடுவாங்க, பறிச்சுட்டு வந்தேன் பாருங்க. ஃபுல்லாக மலை பூண்டு தாங்க இந்த இதான் இந்த இருக்குல்ல. தேங்க்ஸ் பாட்டி. நேற்றுலாம் அவ்வளோ குளிரில் வந்துட்டு இப்போ வெயிலில் இருக்க சூப்பராக இருக்குது. கேரட் செம்மையாக இருக்குங்க. சரி ஓகேங்க, மலைப்பூண்டு உரிக்கிறாங்கல்ல, அதை போய்ட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுப்போங்க. சரி ஓகேங்க, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இந்த கொடைக்கானல் சீரிஸில் வர இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப், ஆனந்த் முருகானந்தம். டாடா பை பை.